எடப்பாடி பழனிசாமி 1000 சதித்திட்டம் தீட்டினாலும் ஒன்றும் ராமநாதபுரத்தில் பலிக்காது என்பதற்கேற்பதான் ராமநாதபுரம் மக்கள் தற்பொழுது வெற்றியே ஓபிஎஸ்க்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல. பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையே அவர்தான் அங்கு நாடாளுமன்ற எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு விட்டனர் என்றும் அப்பகுதியில் உள்ள மக்கள் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது பெயரை உச்சரிக்காத நபர்களே கிடையாது என்பதற்கேற்பதான் எல்லா தெருக்களிலும் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களது பெயரை கொண்ட 5 நபர்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பச்சை துரோகம் என்றையும் நாம் கூறலாம். இந்த நிலையில்தான் அனைத்தையும் ஒழித்து கட்டி ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் வெற்றியடைய செய்வோம் என்றும் அப்பகுதி மக்கள் உறுதிமொழியும் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான விசுவாசியும் முதல்வர் பதவியை கொடுத்து அதை அப்படியே திருப்பி கொடுத்தவர் ஓபிஎஸ் அவர்கள். இந்த உலகத்தில் அப்படி யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்று புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களே கூறியிருந்தார். அதே நிலைமைதான் தற்பொழுது சசிகலா அவர்களுக்கும் நான் செய்தேன், ஆனால் என்னை கைவிட்டு விட்டார்கள். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் செய்யாததை சசிகலா அவர்கள் செய்துவிட்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை அறிமுகப்படுத்தி அதிமுகவை தற்பொழுது நாசமாக்கிவிட்டார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ள காணொளி ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தோல்வியை அடைவார் என்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம், நிச்சயமாக அது நடக்கும் என்றும் கூறியுள்ளார். ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதிமுகவின் வேட்பாளர்களும் அதிமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்து மத்திய அமைச்சராக வர வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் கூறியுள்ளனர். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல. அப்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஆண்கள் 10,84,324 பேரும், பெண்கள் 8,09,44 பேரும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகள் அளிக்க உள்ளதாக தற்பொழுதே கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் அதிமுகவின் வேட்பாளரான ஜெயபெருமாள் அவர்கள் நிச்சயமாக தோல்வியை தழுவார். அதேபோல்தான் திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்களும் தோல்வியை தழுவார் என்றும் கூறப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் நிச்சயமாக ராமநாதபுரம் மீனவர்களின் வாழ்க்கை மாறும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.